அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பாத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மதுவை ஒழிப்போம் என்ற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் காட்டக்கூடிய வழியை நாம் அறிந்து கொள்வோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மனித சமூகத்திற்கு எது நலனை ஏற்படுத்துமோ அந்த விஷயங்களை மட்டுமே ஆதரிக்கிறது. மனிதர்களுக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கும் சமூகத்திற்கும் உலக மக்களுக்கும் எதுவெல்லாம் தீங்கை ஏற்படுத்துமோ அத்துணையையும் ஹராமாக தடை செய்திருக்கிறது மார்க்கம். அந்த அடிப்படையில் மதுவையும் மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் மரணத்தை விளைவிக்கக்கூடிய நோய்களில் மதுபானம் முக்கிய இடத்தை பெறுகிறது. குறிப்பாக இளைஞர்களிடத்தில் அதிவேகமாக அதிகரித்து வரக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். பண்டிகை காலங்களில், விசேஷ நிகழ்ச்சிகளில் மதுபானம் என்பது ஒரு முக்கிய இடத்தை பெறக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மதுவின் மூலமாக பல்வேறு இன்னல்களும் துன்பங்களும் சமூகத்தில் ஏற்படுகிறது. கொள்ளை ஏற்படுகிறது, கொலை செய்து விடுகிறார்கள். மதுவின் மூலமாக எத்தனையோ பெண்கள் அவர்கள் விதவைகளாக ஆகியிருக்கிறார்கள். தந்தையை இழந்து பிள்ளைகள் அனாதைகளாக ஆகியிருக்கிறார்கள். புத்தி பேதலித்து ரோட்டு ஓரங்களில், சாக்கடைகளில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். இப்படி சமூகத்திற்கும் சமூக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் மதுவாக இருக்கிறது. பெரும்பான்மையான விபத்துகள் எல்லாம் மதுவின் மூலமாக ஏற்படுகிறது என்பதை செய்திகள் நமக்கு அறியத் தருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் மதுவை மிக வன்மையாக கண்டிக்கிறது. மது அருந்துதல் என்பது ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயலாக மார்க்கம் சொல்லித் தருகிறது. 5வது அத்தியாயம் 90 மற்றும் 91வது வசனங்களில், இனம்பிக்கை கொண்டோரே, மது, சூதாட்டம், சிலைகள், குறிக்கேற்பதற்கான அம்புகள் ஆகியவை ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களாகும். எனவே அவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியடைவீர்கள். ஷைத்தான் மதுவின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களுக்கு இடையே பகையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவே நாடுகிறான். எனவே நீங்கள் விலகிக்கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை பற்றி கேட்கிறார். அது மட்டுமல்ல, மதுபானம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வகையை மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. முஸ்லிம் ஷரீஃபில் 4076வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், போதை தரும் அனைத்தும் மதுவாகும், போதை தரும் அனைத்தும் ஹராமாகும் என்று குறிப்பிட்டார்கள். ஆகவே அது மட்டுமல்ல, மறுமையில் இந்த மது குடித்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. முஸ்லீமிலே 4075வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போதைப் பொருளை அருந்துபவர்களுக்கு தீனத்துல் ஹபால் எனும் பானத்தை புகட்டுவதாக அல்லாஹ் முடிவு செய்துள்ளான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் தீனத்துல் ஹபால் என்றால் என்ன என்று கேட்டபொழுது, நரகவாசிகளின் வேர்வை அல்லது நரகவாசிகளிடம் பிழிந்தெடுக்கப்பட்ட பானம் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். வெவ்வேறு பெயர்களில் பிற்காலத்தில்
இந்த மதுவை பயன்படுத்துவார்கள். இப்னு மாஜாவில் 4020வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய சமுதாயத்தில் சிலர் நிச்சயம் மது அருந்துவார்கள், ஆனால் அதற்கு வேறு பெயரை கூறிக்கொள்வார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக அருமை தோழர்கள் நண்பர்களே, மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. இதை விட்டும் தவிர்ந்திருப்போம். இளைய சமூகத்தை பாதுகாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.